அவள் தானே எங்கள் புன்னகை. சரி ஓகே லிசன், சவுண்டு போடாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கிளாஸ்ல எல்லாரும் இருக்கீங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சா? சார் 2 பேர் மட்டும் கிளாஸ்ல இல்ல சார், மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த 2 பேர் யாரு? அவங்களுக்கு ஆப்ஷன் போட்டு வைங்க. சும்மா சும்மா கிளாஸை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படிதான் நீங்க படிச்சு பாஸ் ஆவீங்க? இன்ஜினியரிங் என்ன அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்டா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா தெரியாதா? செகண்ட் இயர்ல இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சுபா முடியல, அவனுங்களே திருத்த முடியல, உங்களையெல்லாம் திருத்தவா முடியும்? ஓகே, இன்னொரு தடவை கிளாஸை விட்டு யாராவது வெளியே போனாங்க, அதாவது என் கிளாஸ்ல யாராவது வெளியே போனாங்கன்னா கண்டிப்பா நேம் நோட் பண்ணுங்க. என்னை வந்து ஸ்டாஃப் ரூம்ல பார்க்க சொல்லுங்க. சுபாஷ், நேத்து ஏன் காலேஜ் வரல? சார், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதனாலதான். இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்னா முன்னே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றமா இல்லையா? எதையுமே காதுல வாங்க மாட்டீங்களா? என்னாச்சு இப்ப? அம்மா ஓகேவா? ஓகே சார், ஹாஸ்பிட்டல் சார் அட்மிட் பண்ணிக்கோம், அத்தை இருந்து பாத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாம முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லீவு கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃபீஸ் கட்டியாச்சா? சார் 1 வீக் டைம் கேட்டுங்க. சுச்சுவேஷன் புரியுது. இந்த மாதம் ஸ்காலர்ஷிப் பணம் வரும்ல, அதில் எடுத்து ஃபீஸ் கட்டிடுங்க. நெக்ஸ்ட் மந்த்து ஸ்காலர்ஷிப் வராது, ஓகேவா? வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க, புரியுதா? நான் காலேஜுக்கு வர்றது நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது தான். என்ன, அதை மட்டும் பார்த்தா போதும், புரியுதா? நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்காலர்ஷிப் வராது, இந்த மந்த்துக்கான ஸ்காலர்ஷிப் எடுத்து மீதி அமௌண்ட்டை நான் வேணால் போட்டு ஃபீஸ் கட்டிங்க, ஓகேவா? ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு கணக்கு காட்டணும். எங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க கட்டுறது 2வது விஷயம், ஆனால் யூனிவர்சிட்டிக்கு கரெக்டான கணக்கை நம்ம காமிக்கணும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இது உங்கள் காலேஜ் தான், ஆனாலும் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்க சார். நான் ஒரு நாளும் இது என் காலேஜாக நினச்சி உங்ககிட்ட லெசன் எடுக்கவோ இல்லை பேசுகிறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதே இந்த காலேஜ் இல்லாமல் வேறு காலேஜுக்கு நான் ப்ரொஃபஸராக போயிருந்தா என்ன பண்ணியிருப்பனோ அதுதான் என்னோட காலேஜ்லேயே பண்ணுறேன், அவ்வளோதான், ஓகேவா? சரி ஓகே, லிசன் பண்ணுங்க. என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? நீங்க மட்டும் எது பேசாம வந்து எப்படி டிபார்ட்மெண்ட் தேடி போவீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். எனக்கு உங்களை தருவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. சரி ஓகே ஓகே, கோவப்படாதீங்க. ஒரு கரஸ்பாண்டன்ட் இன்ஃபார்ம் பண்ணாம இப்படி காலேஜுக்குள்ள அங்கங்க சுத்திட்டு இருந்தா அடிக்கிற வெயிலுக்கு கால்லாம் வெந்து போயிரும்ல, அப்புறம் எப்படி என் மனசு தாங்கும்? செருப்பு போட்டிருக்கேன். செருப்பு போட்டிருக்கீங்க, ஆனா அடிக்கிற வெயிலுக்கு உங்க செருப்பையும் தாண்டி கால் சுட்டுருச்சுன்னா என்னால தாங்க முடியாதுல்ல. என்ன வேணும்? நான் கிளாஸ்ல உங்களை விடுறேன், வாங்க போலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு சொன்னீங்கன்னா போதும், நான் போயிருவேன். அது எப்படி மேடம்? நான் சொன்னா நீங்க நேரம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவீங்களா? காலேஜ் ஒரு கரஸ்பாண்டன்ட் தான் எல்லாமே தெரியும். எந்த காலேஜ்லயும் ஒரு கரஸ்பாண்டன்ட் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இந்த கிளாஸ் ரூம் தான் போகணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கொஞ்சம் வேற மாதிரி. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுல தப்பு இல்லையே. இப்போ எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு டைலாக் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நேர களத்துல இறங்கிடலாங்கிறீங்க, அப்படித்தானே? வா, வாங்க போலாம். ஐயோ, கரஸ்பாண்டன்ட் இங்கே இருக்காரு. ஆமா, இவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இவங்களுக்கு காலேஜ்ல என்ன வேலை? ஐயோ, சரி, இது அடுத்த கதை. முதல்ல போய் அவனை தடுத்து நிறுத்துவோம். என்னென்ன பண்ண போறானுங்களோ, போச்சு. போலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம சார், குட் மார்னிங் சார். என்ன லெசன்ஸ் போயிட்டு இருக்கோம்? ஆமா சார், செமஸ்டர் வருதுல்ல, அதான். என்ன அண்ணன் இங்கே வந்திருக்காரு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். லெசன்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்டடீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் நல்ல மார்க் இந்த வாட்டி நம்ம காலேஜுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு கரஸ்பாண்டா இல்லாம உங்கள ஒருத்தனா இருந்து கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு நல்ல லெசன் எடுக்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா நியூஸும் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு எதுக்கு கிளாஸ் ரூம் வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு புதுசா ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க, ஒரு லெக்சரர். லெக்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? ஸோ அவங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்டுக்கு வராங்க அப்படிங்கறத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன, நம்ம லெக்சரர் பாத்துடலாமா? எஸ் சார். என்ன மகேஷ், வாய் திறந்து பேசவே மாட்டீங்கிற? இல்ல சார், நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. ஸோ பசங்க மாதிரி நானும் ஒரு ஆர்வத்துல தான் இருக்கேன். ஸோ கூப்பிடுங்க. ஓகே, கூப்பிடலாம். அனிதா. அனிதாவா? அண்ணி. குட் மார்னிங். இவங்க தான் நம்ம காலேஜுக்கு புதுசா வந்திருக்க லெக்சரர், பேரு அனிதா. என்ன மகேஷ்,
லெக்சரரா அப்படி பாக்குற? ஏன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? இல்ல இல்ல சார். டக்குன்னு ஒரு மாதிரி. ஹலோ ஹலோ மேம். ஆ ஹலோ. என்னடா நடக்குதுங்க? ஐயோ, எப்படி அண்ணன் தான் பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் பேசிக் எடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க இல்ல, இவங்க தான் நீ பேசிக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பரா லெசன் எடுப்பாங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஓகேவா? ஏமா கேஸ் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க, வந்து பேசுவா. இதோ வர சார். இவரும் நம்ம காலேஜோட ப்ரொஃபஸர் தான். மெயின் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பேர் வந்து மகேஸ்வரன். ஓ அப்படியா? ஹலோ மகேஷ் சார். அண்ணி மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். நீங்க என்ன மகேஷ்னே கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் அப்படிதான், மரியாதைலாம் எதிர்பார்க்க மாட்டான். சொல்லப்போனா அவன் என் தம்பி. ஓ எனக்கு தெரியாது, இப்போதானே இங்கே வந்திருக்கேன். போக போக உங்கள் ஃபேமிலியில் நான் தெரிஞ்சுப்பேன். என்னடா நடந்துட்டு இருக்குது? சொந்த நேரத்துல மாதவர் எங்க போனான்னு தெரியலையே. நமக்கு வேற நடிக்க வர மாட்டேங்குதே, சிரிப்பு தானே வருது. என்ன மகேஷ் பார்த்துட்டே இருக்க? அவங்க பேர் என்னன்னு கேளு. உங்க பேர், உங்க ஹஸ்பண்ட் பேர்லாம் கேளு. அண்ணா, என்னங்கண்ணா நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணா அண்ணா, இது உங்க பிளான் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல என்ன எதிர்பார்க்கலங்கண்ணா. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ப வைக்கணும். பேசுடா. அண்ணா, எனக்கு நடிக்கவே வர மாட்டேங்குது. நான் சிரிப்பு சிரிப்பு. இன்னைக்கு ஒரு நாள் நடிடா. சரி ஓகேங்கண்ணா, அண்ணன் சொல்லிட்டாரு, நடிச்சிடலாம். நல்லா பேசுவான். ஓ சரி ஓகே. உங்க பேரு? அதான் வந்ததுமே சொன்னாரே கரஸ்பாண்டன்ட் சார், என் பேர் என்ன, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இல்லை, அது வந்து கொஞ்சம் எனக்கு மறதி நோய், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. பேசிக் சப்ஜெக்ட்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. நல்லா லெசன் எடுங்க. என்னோட ஆல் தி பெஸ்ட். இனிமே இந்த காலேஜில் தான் ஒர்க் பண்ண போறீங்களா? இந்த காலேஜ்ல இல்ல, இனிமே நம்மளோட காலேஜ்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. இந்த காலேஜ் விட்டா வேற எங்கேயும் கிளைகள் இல்ல. அண்ணா வேற லெவல்னா, உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதான் நான் எடுக்க போகிற கிளாஸா? ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன். இந்த 2 இயர் மட்டும் இப்போதைக்கு எடுத்தா போதும், போக போக பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ம் சரி ஓகே. இப்போவே லெசன்ஸ் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவர் ஏதோ லெசன் எடுத்துகிட்டு இருக்கார் போல். ஸோ நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வரேன் மகேஷ் சார். மரியாதைலாம் வேணாம். இல்லை பரவாயில்ல, கரஸ்பாண்டண்ட்டுக்கே நான் மரியாதை கொடுக்கும்போது மரியாதை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எப்படி? இல்லை பரவாயில்ல, நான் மரியாதையில் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன மகேஷ்னே கூப்பிடுங்க. சார் சொல்லுங்கம்மா. சார் இப்படி பேசுறீங்க, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்றும் இல்லை சார், நான் இந்த காலேஜுக்கு வந்ததுலேருந்து உங்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்ததுலேருந்து சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சார். அப்படியா? தேங்க்யூ. இந்த வேர்டை என் ஒய்ஃப் கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பெல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது அது ரொம்ப பெரிய விஷயமாகவும் அழகாகவும் தெரியுது. ஸோ இனி இப்படியே அண்ணா, இருக்கலாம்னு நீங்களா அது? இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியலடா. எனிவே சார், நீங்கள் சிரிச்சா அவ்வளோ அழகு. தேங்க்ஸ்மா. இனிமே சோகம் வந்தா கூட அதை சிரிப்பால சமாளிச்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துட்டேன். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. நான் வரேன். டே எல்லாரும் பாடிங்க, வரேன். அண்ணா, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணா எப்படின்னா, அண்ணிய நம்ம காலேஜுக்கு ப்ரொஃபஸரா? நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, நீங்க உடஞ்சு அழுகுறீங்கன்னு நினைச்சுதானா நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல தேரி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இதுல உங்க பிளான் இருக்குன்னு ஐ நோ. ஆனா இதுக்கு அண்ணி எப்படி சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, என் பிளான் தான். என்ன பிளான்னு நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா?
நான் அவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ மேல இருக்கிற அன்பவே நான் உணர்ந்தேன். நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அவ ஒன்று நடத்தி கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துட்டா. அவளுக்கு என் மேல பயங்கரமான கோபம். அந்த கோபத்தை சரி பண்ணணும்னா அவ என் கூட இருந்தா மட்டும்தான் அதை என்னால் சரி பண்ண முடியும். வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில தான் பூமி எனக்கு கிடைக்காமலே என்னை விட்டு போயிட்டா. ஆனா செகண்ட் லைஃப்ல நான் உன் அண்ணி இழக்க விரும்பல. அவ என்னை எவ்வளோ வெறுத்தாலும் சரி, தூக்கி போட்டு கீழே போட்டு மிதிச்சாலும் சரி, அவளை நான் விடக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரத்துல இவ்வளோ ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவேனா நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு அம்மா இவ்வளோ வருத்தப்பட்டாங்களோ அதை தாண்டி நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு அவங்க நம்மளை விட்டு பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பெயினை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஓகேண்ணா. ஆனால் இதுக்குள்ளே ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கி வரமாட்டாங்க. என்னமோ பண்ணி தான் அண்ணியை இங்கே கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே? ம், சரிங்கண்ணா. மாமா. ஏய், என்னடா பிரபா? ஐயோ மாமா, ஐயோ எப்படி சொல்ல, சயின்ஸ் லேப்ல சண்டை சண்டை நடக்குது. சயின்ஸ் லேப்லயா? அதான் மாமா, கம்ப்யூட்டர் லேப் இருக்குல்ல, அங்கதான் மாதவாந்த விக்னேஷ் எல்லாரும் அடிச்சு மல்லு கட்டி சண்டை போட்டு ரத்தமா வருது உனக்கு. ஏய், என்னடா சொல்ற? ஏய், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல மாமா, ஆனா ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எவ்வளவோ தடுத்து பார்த்த முடியல. நீ வாங்க 2 பேரும். சுகார், இது வரைக்கும் இந்த சண்டை சச்சரவு தான் இல்லாம இருந்தீங்க. இப்போ இதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? போகிறேன். என்ன ஹரி, இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்க? எல்லாம் சரியாகும். உன் வருத்தம் எனக்கு புரியுது. நீ அவன் அண்ணனை மட்டும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பாப்பா, நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்றது? இல்லைங்க, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. அண்ணி இல்லாமல் அண்ணன் எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுவான்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே அண்ணனுக்கும் பிடிச்சி போய் அண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எல்லாம் சரியாக இருந்திருக்கும்ல. நான் தானே தப்பு பண்ணிட்டேன். அப்படி கிடையாது. நீ இந்த இடத்துல நல்லதுதான் பண்ணியிருக்க. எங்க உன் அண்ணனுக்கு நீ சொல்லாம கூட கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம கூட இருந்திருக்கலாம்ல. உன் அண்ணன் உன் மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் உன் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இந்த பிரிவு இப்படியெல்லாம் இருக்காது. என்ன, சீக்கிரமா அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உன்னோட உடம்பைக்கு எடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் நீ கேர் பண்ணிக்க மாட்டீங்க. பாப்பா கூட விளையாடு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். சரி, ஓகே, அதை விடுங்க. இங்கே இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, பட் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நாளைக்கு போய்க்கலான்னு விட்டுட்டேன். அதனால வீட்டில் இருக்கலான்னு. அப்போ வெளியே போகலாமா? பாப்பா வச்சுட்டா? இல்லை இல்லை, பாப்பாவை அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். போகலாமா? சரி, ஓகே, போகலாம். டே அம்மு, இன்னும் ஃபீவர் குறையலையா? இதுக்கு தான் நேத்தே சொன்னேன் மழையில நனையாதடான்னு சொல்லி. கேட்குறியா? அப்படி இன்னும் உன் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். இல்லடி, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு திடீர்னு வந்திருக்கான்னு சொன்னதும் பார்க்க போயிட்டு இப்படி உடம்பு சரியில்லாம. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் போச்சு. அதான். சும்மா சும்மா ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு சொல்லிட்டே இருக்காத சரண். ஆஃபீஸ் மட்டும் தான் லைஃபா? அது தாண்டி எவ்வளவோ இருக்கு. இப்போ பாரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டேங்கிறேன். திட்டாதடி. நீ இப்படி இருக்கிறது எனக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்தினா ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடலாம், சரியாயிடும். சீக்கிரமா ஃபீவர் குறைஞ்சிரும். ஊசிலாம் போடுவாங்க, அதெல்லாம் வேணாம். இங்க இந்த என் பக்கத்துல இரு, தன்னால காய்ச்சல் சரியாயிடும். எப்ப பார்த்தாலும் அதே ஒரு இது. திட்ட வைக்காதடா. ஏன்டா திட்ட வச்சிட்டு நீ சாவடிக்கிற? ஏன் சார், நேத்து நைட்டு நல்லா தானே இருந்த? இல்லடி, நைட்டெல்லாம் எதுவும் தெரியல. 4 மணிக்கு மேலதான் ஃபீவரிஷ் ஆயிடுச்சு. நான் ஏதாவது ஓவரா பிஹேவ் பண்ணிட்டேனா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுல நீ ஓவரா பிஹேவ் பண்றது. நீ எதிர்பார்க்குற விஷயத்த நான் உனக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப். இதுல காய்ச்சல் வந்ததுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சரி, மேலே எந்திரி. வேணா, குளிருது. சரி, குளிராத, எந்திரி. ஐயோ, நெருப்பா கொதிக்குதுடா. டேய் சரண், அடம் பிடிக்காதுடா. வாடா ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாண்டி, வீட்டில் இருக்க சரியாயிடும். என் பக்கத்துல இரு. சும்மா எப்படிடா சரியாகும்? சந்தியா, அண்ணி. இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. என்னாச்சு? என்ன ஃபீவர் சரியாகலையா? அதான்க்கா, நீங்கள் கொடுத்த மருந்துக்கு அப்புறம் சரியாயிடும் நினச்சேன். ஆனால் சரியாகல. ரொம்ப எச்சாயிதான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வாடானா வரவே மாட்டேங்கிறான். ஏன் சரண் இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்ப சரி பண்ணிட்டு வாங்க. இல்லை அண்ணி, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்.
இதுவே சரியாயிடும். அதுவே எப்படி சரியாகும்? ஏதாவது மருந்து சாப்பிட்டு ஏதாவது ஊசி கீசி போட்டாதான் சரியாகும். அததாக்கா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லைன்னா டாக்டர் வீட்டுக்கு வர சொல்றேம்மா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் தானே போகணும், நானே போய்க்கிறேன். நேத்து அவ அவ்வளோ தூரம் சொல்லியும் மழையில போய் நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. என்னத்த சொல்ல. சரி ஓகே, அத்தை ஒரு கஷாயம் போட்டிருக்காங்க, அதை கொடுத்து பாரு. அப்பவும் கேட்கலன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிரு. ஓகேவா? ஆக்கா, இவரால் வண்டி ஓட்ட முடியாது. மாமா இருக்கார வீட்டில்? இல்லையே, அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. இப்போ அவரை என்னால் மீட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருக்காரு. நான் என்ன பண்ணுறது? வேணா மகேஷ் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஐயோ வேணாக்கா, அவர் இப்போ தான் ஒழுங்காக காலேஜ் போயிட்டு இருக்காரு, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். தனி எங்கக்கா, ஆளவே காணோம். அவள் எல்லாரும் மேலே கோவமாக இருக்கா, என்கிட்டே பேச மாட்டேங்கிறா. உள்ள மேலே ரூமில் இருக்கா. அப்படியா? சரிக்கா. சரி, நீங்கள் போய் அத்தை கொடுத்த கஷாயம் எடுத்துகிட்டு வாங்க, நான் எனக்கு கொடுக்குறேன். ஆ சரி. என்னடாமா? கலை பாப்பா என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாள். என்ன இவன் கலையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான்? என்னடி பேச மாட்டீங்க? ஆமாம். ஏன்? இல்ல, இது வரைக்கும் கலை யாரோட குழந்தைன்னு தெரியல. இப்போ அது நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பவானியோட குழந்தை. அப்போ இன்னமும் ரொம்ப நெருக்கமான பாசமாக இருக்குல்ல. ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? பேசாம கலையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? ஏன் இப்படி சொல்கிற? இல்லடி, ஒரு நாள் கூட கலை பாப்பா இல்லாமல் என்னால் அந்த நாளே மூவ் ஆக மாட்டேங்குது. ஈஸ்வரன், நான் ஒன்று கேட்கவா? ம், ஏன் நான் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவன் நினைக்கிறியா? ஏய் என்ன? இல்லடா, நீ கேட்ட கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும்ல, அதனால. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீ எனக்கு சொல்ற பதில் என்ன? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை என்ன? எனக்கு அது தெரியும். நான் அப்படி பேசுகிறேன், தப்பாக நினைக்காத. என்ன, அந்த குழந்தை இது வரைக்கும் யாரோடதுன்னு தெரில. ஆனால் இப்போது அந்த குழந்தை பவானியோடது. அது யாரோடதா இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அடுத்தவங்க குழந்தை மேலே உரிமை கொண்டாடுறது அவ்வளோ சரியாக படலடா எனக்கு. ஏய், அது எப்படி அடுத்தவங்க குழந்தையாகும்? சரி ஓகே, அடுத்தவங்களோட குழந்தையாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா என் மேல பாசம் ரொம்ப அதிகமா வச்சிருக்கல, நானும் அந்த குழந்தை மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன்ல, அப்புறம் எப்படி? யாருங்க பாசம் வைக்காமலாம் இல்லடா. ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மேலே நீ உரிமையாக பாசம் வச்சு என்ன பண்ணாலும் எனக்கு அது பேச தெரியாது. ஆனால் இப்படி அடுத்தவங்க குழந்தைங்க கிட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது எனக்கு எனக்கு சரியாக படலடா. ஸ்ட்ரைட்டா சொல்ல, பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லலை. அது உனக்கு நான் எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? நீ எப்படியும் சொல்லி புரிய வைக்க வேணாம். ஆனா ஒண்ணு சந்தியா, என்னால இனி தலைமையில இருக்கிற பாசத்துல இருந்து வெளியே வர முடியாது. இந்த ஒரு விஷயத்துல உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. டேய் சரண், நான் இப்போ என்ன சொன்னேன்? நான் அப்படி என்ன பேசினேன்? எங்கள் லைஃப்காக தானே பேசினேன். புரிஞ்சுக்காம போகிறான். இல்லை சரண், வர வர நீ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிற. என்னோட பயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு எதுவுமே உனக்கு புரியல. இனி புரிய போகிறது இல்லை. நீ மிருதுலாவை லவ் பண்ணும் போது கூட நான் இந்த அளவுக்கு பயப்படல. ஆனால் இப்போதான் ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா அப்போ நான் உன்னை லவ்வே பண்ணலை. ஆனால் இப்போ என் உலகமே நீ மட்டும்தான். என்ன ஆனாலும் சரி, உன்னையும் என்னையும் யாருனாலும் பிரிக்க முடியாது. நான் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூடா. விஜய், ஏய் வா பிரதீபா. சாரி விஜய், இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்துட்டேன்னு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுத்துறாத. நான் எதுக்கு உன்னை பனிஷ் பண்ணணும்? இல்ல, இனிமே பண்ணலாம், அதுக்காக தான். சரி ஓகே, நான் எதுக்காக லேட்டாக வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லணும்ல, சொல்லிடுறேன். நாளைக்கு உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். ஹாப்பியான நியூஸா? என்ன? அதை நாளைக்கு சொல்கிறேன், ஓகேவா? பட் நாளைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுது. அப்படியா? அப்படி என்ன எதிர்பார்த்த? நாளைக்கு நீ கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்பனாதான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நான் சொன்ன விஷயத்தை எதையாவது ஆதிரா கிட்ட பேசுனியா? ஏய் நீ முதல்ல ஸ்டாப் பண்றியா? நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன யாதிரா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அவ என்ன ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து மறைப்பான்னு நீ சொல்ற? இங்க பாரு, எந்த ஒரு பொண்டாட்டியும் அவ்வளோ சீக்கிரத்தில் புருஷன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். ஆனால் மறைக்க வேண்டிய விஷயமா இருந்தா மறைக்கிறேனே தெரியாம அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. உன் பொண்டாட்டி என்ன ரகம்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற
சில விஷயங்கள்ல நீ நோட் பண்ண, அவ என்ன மறைக்கிறாங்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம். ஏய், நீ தேவையில்லாம என் பர்சனல் கூட தள்ளிட்டு இருக்க. என்ன, நீ என் பர்சனல் கூடலாம் உள்ள வர தேவையில்ல. நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப், நான் எம்டி, அவ்வளவுதான். என்ன விஜய் பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? நான் அதிர எல்லாரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. வாட்? இல்ல, இதுக்கு மேல ஆகலான்னு சொல்லவ. என்னமோ பேசுற, பட் ஐ டோன்ட் நோ. ஓகே, உனக்கு என்னதான் விஜய் புரிஞ்சிருக்கு? சரி, ஓகே, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ பார்த்து யோசி. ஓகே, அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ஈகரா வந்துரு ஆஃபீஸ்க்கு. ஓகேவா? லேட் பண்ணிடாத. இப்போ போய் நான் ஒர்க் பார்க்குறேன். பாய். ஒரு 2 நாளா உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன். ஆள் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நான் உனக்கு இங்கே சாவி கொடுத்தா அவ அங்கே கதவை திறந்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் இனி சாவியை போட்டு பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறு வேலையை பார்க்கலான் இருக்கேன். நாளைக்கு நான் இவ்வளோ நாளாக எது எதிர்பார்த்தனோ அது நாளைக்கு எனக்கு நடக்க போகுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் நீ எனக்கு வேணும். உன்னை எப்படி அடையணுங்கிறது தான் என்னோட அடுத்த டார்கெட். அதுக்கு முதல்ல ஒன்று ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக்கணும். நாளைக்கு சிறப்பாக என் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நாளையிலேருந்து உன்னை எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆக்குறேன்னு பாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ அடிக்ட் ஆகிட்ட, நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்பேன், கேட்க வைப்பேன். நாளைக்கு பார்க்கலாம். இதையும் சொல்லிட்டே போறா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் பொண்டாட்டி என்கிட்ட என்னத்த மறப்பா? வாழ்ந்த இந்த 5 வருஷ வாழ்க்கையில அப்படின்னு நாங்க இது பண்ணிட்டோம். ஒருவேளை இவ சொல்ற மாதிரி எதையாவது அவ மறைச்சிருந்தா அவ என்கிட்ட சொல்லிருப்பா. பேசாம இன்னைக்கு நைட்டு கேட்டுடலாமா? இவ போட்டு நம்ம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு ஒரே வகையில அவகிட்ட கேட்கறது மட்டும்தான். இவ்வளவு நாளா நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம், கேட்கலாமா வேண்டாமான்னு. ஆனா இப்ப கேட்ட அவ சந்தேகம் நினைப்பா. இருந்தாலும் என்னோட சந்தேகத்தை போக்குறதுக்கு எனக்கு வேற வழி தரல. நமக்குள்ள இருக்கிற டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டா இவ்வளவு மாதிரி ஆளுங்கெல்லாம் தேவையில்லாம நம்ம பர்சனல் ப்ராப்ளத்துக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டாளுங்கல்ல. எனக்கு 3rd பர்சன் ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகுறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதை இவகிட்ட சிம்பாலிக்கா பல தடவை சொல்லிட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறா. இவகிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுக்க முடியுமா? தலை வலிக்குது. ஏற்கனவே 1008 பிரச்சனை, இதுல இவ வேற. இது காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல சண்டை சொல்லி தர இடம் நினைச்சீங்களா? இது ஒண்ணுதான் இந்த காலேஜ் இல்லாம இருந்துச்சு, இப்ப இதவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணா, அவன் என்ன பண்ணன்னு தெரியாம. ஏய், வாய மூடு. வாய் திறந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. எல்லாம் உன்னோட முன்கோவத்தினாலதான். நீ இல்லாம கூட இருக்க இந்த 2ஐயும் சேர்த்துக்க. காவியா, என்ன பழக்கது? மாமா மாமா, விஷயம் என்னன்னு தெரியாம என்ன மாமா நீங்க? விஷயம் என்னமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த அளவுக்கா நடந்துப்பீங்க? எல்லாம் ஒரே கிளாஸ் ஒண்ணு மூணுமா படிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மாதவா, நீ இந்த அளவுக்கு இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படிக்கிறதை தாண்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. எதுக்கு முதல்ல இப்படி அடிச்சு மல்லி கட்டுறீங்க? அதுவும் இங்க இருந்து கம்ப்யூட்டர் லேப் போயிருக்கீங்க. என்ன உள்ள இருக்க கம்ப்யூட்டர்ல உடச்சுக்க ஊத்திட்டீங்களா? சார் அங்க நடந்த விஷயமே வேற சார். அதான். என்ன நடந்த விஷயம்? என்ன நடந்துச்சு? கிளாஸ்ல என்னடா உட்காந்துட்டு இருந்தீங்க? போனவர் தானா உள்ள உட்காந்து எல்லாரும் லெசன் எடுத்துட்டு இருந்தா படிச்சுட்டு இருந்தானுங்க. இப்படி அடுத்தவர் ஃபர்ஸ்ட் இயர்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னமோ பண்ணி முடிச்சுட்டானுங்க எல்லாத்தையும். அப்படி என்ன நடந்துச்சு விக்னேஷ்? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒழுங்கா படிச்சுட்டு போறப்ப இருந்தா மட்டும்தான் காலேஜுக்கு வரணும், இல்லையா வீட்டுல கரசுல போட்டு படின்னு எப்பவோ சொல்லியாச்சு. ஏற்கனவே 2 தடவையே உன்னை வார்ன் பண்ணி தான் அனுப்புனேன். என்ன ஏன் விக்னேஷ், காலேஜுக்கு படிக்க தானே வர்ற? படிக்கிறத தாண்டி வேற எல்லா வேலையும் சிறப்பா செய்யறீங்க போல. இப்ப உங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு நீங்க இப்ப சண்டை போட்டிருக்கீங்க. அப்படி என்ன பிரச்சனை? நித்யா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அக்கா, அது ஏய், தேவையில்லாம சொல்லாத. மாதவன் தான் அடி வாங்குவான், பேசாம. அவன் என்ன தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, இப்போதைக்கு என்னடா பண்ண? அதை மாதவன் சமாளிப்பான். நானும் அவசரப்பட்டு போய் சார் கிட்ட சொல்லிட்டேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தீனா நான் போய் இன்ஃபார்மே பண்ணிருக்க மாட்டேன். ஆனாலும் இவனுக்கு சண்டை போட்டது ரொம்ப தப்பு. இல்ல, மாமா கிட்ட சொல்லிட்டாதான் எந்த பிரச்சனையும் வராது. இல்லனா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாதவனுக்கு தான் ப்ராப்ளம். பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காம அமைதியா. உன்னதான் கேட்டேன், என்ன ப்ராப்ளம்? நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம அழுதுட்டு இருக்க? என்னாச்சு நித்யா? ஆமா, இவனுக்குலாம் சண்டை போடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எல்லாரும் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்பதான் போனவர் கிளாஸ் எடுத்துட்டு போயிருன்னு சொல்லி சொல்றான் மகேஷ். விக்னேஷ், என்ன ப்ராப்ளம்? சொல்ல முடியாது. ஏய், என்ன காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பேசிட்டு இருக்கோன்னு மரியாதை கொடுத்து பேசு. சொல்ல முடியாதாம்ல? 1 நிமிஷம் ஆகாது டிஸ்மிஸ் பண்றதுக்கு. என்ன
என்னடா வாய் ஓவரா பேசுற? பார்த்தாலே நடுங்குவ. ஆ? என்னதுக்கு அவன் அடிச்சான்? எவ்வளவு அடி அடிச்சா தெரியுமா? நீங்க என்ன காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க? நான் போய் சொல்லிடுவேன். எங்கடா சொல்லுவேன்? போய் சொல்லு போ. எனக்கு என்ன பயமா? இவன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு சொன்னா நீங்க எல்லாம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்க. அதனாலதான் கோவம் வந்து அடிச்சேன். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா இன்னும் யாரும் அவன் என்ன பண்ணிருப்பானே. வாய் திறந்து சொல்ல கூட வாய் கூசுது. மாதவா இருங்க, பொறுமையா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? டேய் மாதவா, இப்போதைக்கு எதையும் சொல்லாதடா. இவ்வளோ நாளா நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்தது தப்பாக போயிருந்து. இது அதுவும் நித்யாவோட லைஃப்டா. நம்மளா பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் ப்ராப்ளத்தை. ஆனால் நீ சொன்னீன்னா அவனோட படிப்பும் போயிடும், சேம் டைம் நித்யாவோட மானமும் போன மாதிரி ஆயிரும்டா. நான் ரோட்ல போறேன் சொல்றேன், சொந்த அண்ணன்கிட்ட தானே சொல்றேன். எல்லாத்துக்கும் அவ்வளவு சொல்லணும். அடுத்து நான் போட்டோ எடுக்கிறேன்னு வாயில வருது. மாதவா உங்களை தான் கேட்டேன், தயவு செஞ்சு என்ன ப்ராப்ளம்னு இப்போவே வாயை திறந்து சொன்னீங்கன்னா அது சால்வ் பண்ணலாம். சப்போஸ் பேக்கில் இது தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ இஷ்யூஸ் ஆகும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. காவியா நீ சொல்லு. இல்லக்கா, அது மொத்தமாக சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. என்ன, எனக்கு தெரிஞ்சு நித்யா கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களா சொல்கிற வரைக்கும் நாங்கள் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி இன்டீசெண்டாக காலேஜுக்குள்ளே அடித்து மல்லுக்கட்டெல்லாம் நல்லா இல்லை. காலேஜ் ஒரு புனிதமான இடம். ஸ்கூலையும் காலேஜையும் எதுக்கு புனிதமான இடம்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? கோவிலில் இந்த மாதிரிலாம் போய் சண்டை போடுங்க, பார்த்துட்டு இருப்பாங்களா? கருவறையில் இருக்கிற சாமி மாதிரி தான் ஒவ்வொரு படிக்கிற இடமும். அங்கே படிக்கிறத தாண்டி மற்ற எல்லா வேலையும் சிறப்பாக செய்கிறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியல. காலேஜுக்கு வந்தோமா ஒழுங்காக படிச்சுட்டு போகிறோமா அதெல்லாம் இங்கே யாருமே பார்க்கறது இல்லை. என்ன அண்ணி, எதுக்கு இவங்ககிட்ட இவ்ளோ சாதுவா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா, முதல்ல இவனை காலேஜ் வச்சு டிஸ்மிஸ் பண்ணுங்க. எனக்கு செம்ம காண்டாகுது. மாதவோ, இன்னொரு தடவை அப்படி சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. எதுக்குடா சண்டை போடுறீங்க? நீங்க முதல்ல படிக்கிற தாண்டி வேற எல்லா வேலையும் நல்லா செய்றீங்கடா. எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? அந்த அரியரை படிச்சு பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்படி சண்டை போட்டுட்டு மாறி மாறி அடிச்சு மல்லு கட்டிட்டு உருளுங்க. உருப்புட்டுண்டா அப்படி இருந்தீங்கன்னா. எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இது பெரிய இஷ்யூஸ் ஆச்சுன்னா இதில் யார் மெயினாக சம்மந்தப்பட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஆமா, நீ யாரு? நீ வந்து எப்படி பெரிய அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்க? டேய் வாய மூடு. என்ன யாரா? ஓ, உங்களுக்கு யாருனே தெரியல, நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவங்க என் அண்ணி, காலேஜுக்கு ப்ரொஃபஸரு. ஓ, உங்க அண்ணி தானா? ஏ சார், உங்க அண்ணிங்க கட்டின புருஷன் சில மாதிரி நிக்கிறாரு, நீங்க என்ன பொங்கிட்டு வரீங்க? அப்போ அவங்க உங்களுக்கும் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அடிக்காம என்ன பண்ணுவேன்? மாதவன் கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. நீ சொன்ன மாதிரியே அப்படியே வச்சுக்கோ. என்ன ஆனால் அதில் ஒரு மாற்றம். அதாவது பக்கத்தில் நிற்கிறவர் தான் என் புருஷன், அங்கிட்டு நிற்கிறவர் என் கொழுந்தன் தான். கொழுந்தன்ல நான் என் வயிற்றில் சுமக்காத, என்னோட கருவில் சுமக்காத என்னோட முதல் குழந்தை. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா, அதுவும் கல்யாணம்னா ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா புருஷன்தான் உதவிக்கு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சில சமயம் குழந்தைங்களும், அதாவது ஆம்பளை பையனும் முன்னாடி வந்து நிற்கலாம். அந்த விதத்தில் அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி வரைஞ்சி கட்டி பேசினதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நான் இப்படி தான் பேர் வைப்பேன். ஆனால் நீங்கள் எப்படி பேர் வைப்பீங்கன்னு தெரியல. ஆனால் அகைன் சொல்கிறேன், இப்படிலாம் சில்லித்தனமாக சண்டை போடாதீங்க. இப்படிலாம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வேணும்னா அது கெத்தாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 பொம்பளை பிள்ளைங்க 4 விஷயத்த பார்க்குதுங்க பேசுதுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சீன் போடுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவோம். இன்னும் சிலர் அந்த பொண்ணை நாசம் பண்ணவும் சில விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லுவேன். என்ன, நீங்கள் இந்த உலகத்தில் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கும்
இப்போது இந்த காலேஜில் படிக்கிறதுக்கும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு மட்டும்தான் காரணம். ஒரு பொண்ணு நினைக்கலைன்னா இவ்வளோ பெரிய உருவமாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ வழியை கடந்து உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களை பெற்றவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்போ தெரியும். அதனால் இந்த மாதிரிலாம் நடந்துக்காம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கும். இந்த ஒரு வாட்டி வேணும்னா அவர் மன்னிச்சு விடுவார். அடுத்த வாட்டி உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனால் ஒன்றும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் படித்தா மட்டும்தான் மதிப்பு இல்லையா? நாய் கூட நம்மளை மதிக்காது. ஓகே, போங்க, போய் அவங்க வேலையை பாருங்கள். ஏதோ நான் இருந்தேன், என் உள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய். காற்றை மொழி பெயர்த்தேன், என் அன்பே மூச்சை ஏன் பறித்தாய். இரவிங்கே பகலிங்கே தொடுவானம் போனதெங்கே. உடலிங்கே உயிரெங்கே தடுமாறும் மாவி எங்கே. உருகினேன் நான் உருகினேன், இன்று உயிரில் பாதி கருகிறேன். ஐயோ, எனக்கு அமையிறது பூரா இப்படிதான் அமையும் போல. இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் எப்படி கார் ஸ்டார்ட் பண்றது? ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. எல்லாம் என் நேரம்னு நினைக்கிறேன். எல்லாம் என்னால் தானே. என்ன பிரச்சனைன்னு வேற தெரியலையே. இப்படியே என் கூட பேசாமலே இருந்துருவீங்களா? என்னை கூப்பிட வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. கொஞ்ச நேரம் பேசாம வாய் மூடிட்டு வரியா? இப்பெல்லாம் நான் பேசினா கூட யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. கோவம் இருக்கலாம், அதுக்குன்னு எந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக இனி எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாமே. இப்படி பேசாம இருந்து எதுக்கு கொல்றீங்க? இதுக்கு மொத்தமா கொன்றுங்க. ஏய், ஆசை வலையிடுதா, நெஞ்சம் அதில் விழுதா. எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா. நீ ஏன் நினைச்சுப்ப அப்படித்தானே? இப்ப மட்டும் எதுக்கு பேசுறீங்க? பேச வேணாமா? அப்படி சொன்னா நீங்க போங்க. ஒரு நாள் ஃபுல்லா என் கூட பேசவே இல்ல. எவ்வளவு டைம் கால் பண்ணிருப்பேன், எவ்வளவு மெசேஜ் பண்ணிருப்பேன், எவ்வளவு வாய்ஸ் அனுப்பியிருப்பேன். கொஞ்சம் அது என் மேல அன்பு இருந்தா என்னை இவ்வளவு தூரம் ஏங்க விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு தாங்க என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை அவ்வளவு டார்ச்சர் பண்ணல. அதான் குரு குரு பார்வையா கொஞ்சம் கடத்திரிய. குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவுல நிறுத்திரிய. நீ எனக்கு யாரு? உங்களுக்கு தெரியாதோ? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ எனக்கு யாரு? பொண்டாட்டி, நான் உனக்கு யாரு? என் புருஷன். அப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா இவ்வளோ நாள் பேசாம இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷமா கூட பரவாயில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் 10 நிமிஷம் கூட பேசாம இருந்தது இல்ல. ஒண்ணு நீ மெசேஜ் பண்ணுவே, நான் பண்ணிடுவேன். ஆனா இப்பெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. நான் பண்ண தப்புக்காக எவ்வளவு வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னால அந்த ஆபீஸை விட்டு நீ வர முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன். அது ஒண்ணு தவிர வேற என்ன வேணாலும் பண்ண சொல்லு, நான் பண்றேன். இப்போ அந்த ஆஃபீஸை பத்தி இங்க இழுக்கவே கூடாது, சரியா? அதை விட்டுரு, அது தேவையே இல்லை. இப்போ உனக்கு எனக்கும் தான் சண்டை. அதை தூரமா தள்ளி வச்சுட்டு இதை மட்டும் பேசு. இதை வச்சு தானே சண்டை வந்துச்சு. இங்க பாருடி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு. எனக்கு நீ எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். நீ இப்படி ஒரு பொய் சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்ததை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி என்ன உங்ககிட்ட காசு பணம் இல்லாமல இருக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு? இங்க பாரு, நீ ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை ஒர்க் போகவே நான் சம்மதிச்சேன். மற்றபடி நீ காசு சம்பாரிச்சு கூடன்னு உன்னை போய் நான் ஒன்றும் அங்கே வேலை பார்க்க சொல்லலை. இதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றியா? ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் அக்செப்ட் பண்ணினே தவிர, மற்றபடி நீ காசு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு நோக்கத்திலையும் உன்னை நான் வேலைக்கு அனுப்பல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்னோட கோபம் நீ ஏன் இப்படி போய் சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தேங்கிறது. உன்னோட பார்ட்னர் இருக்க என்கிட்ட ஒரு நாளும் நீ ஷேர் பண்ணிக்காம ஏன் இப்படி நீ பண்ணங்கிறதான் என்னோட கோபம். மற்றபடி உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்படியே என்கிட்ட பேசாம நான் அவாய்ட் பண்ணேன். நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பொறுக்கி போடா. அதுக்கு உனக்கு இதுதான் கிடைச்சதா? நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? என்ன எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டீல்ல. போடா, உன் கூட பேச மாட்டேன். ஓ, எங்க பேசாம இருப்பாக்கலாம்? எனக்கு என்னவா, இந்த கார் இங்கே தான் நினைக்கும். நானும் பேச மாட்டேன்.
நீ பேச தேவையில்ல. ஆமா இங்கதான் நிக்கும். கார்ல டீசல் இல்ல. நடந்து போய் வாங்கிட்டு வரியா? அப்புறம் வீட்டுக்கு போலாம். உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றதுனால என்னன்னு எனக்கு தெரியல. நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ பேசாம இருந்த பத்தியா அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு என்ன சண்டை வந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேளு. உடனே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாலாம் என் கூட பேசாம இருக்க எவ்வளவு ஹர்ட் ஆகுதுன்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி பேசாம இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோ. அப்படிலாம் மன்னிக்க முடியாது. சரி என்ன பண்ணா மன்னிப்ப சொல்லுடி. இப்போ கண்டிப்பா கார் எடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. பெட்ரோல் இல்லாம டவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நானே பார்த்தேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஊருக்குள்ள ஒரு ஒதுங்குப்புறமா ஸ்டாப் பண்ணிருக்கேன். யாரும் வரமாட்டாங்களா? ஆமா பேய் மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. வராங்க. யாரும் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. நீ ஏன் யார் வரமாட்டாங்களோ யார் வரமாட்டாங்கன்னு கேட்டே இருக்க? காரணமாதான். என்ன காரணமா? எனக்கு நீ வேணும். புரியல. எனக்கு நீ வேணும். நிஜமாவா? ம், காருடி. எனக்கு குளிருது. தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் மூலகம், கவிதை நூறுகளாயிரம், காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்கள் ஆயிரம், காதல் தீவிரவாதி ஆயிரமானது. இருவரே